வாவ்! பிக் பாஸ் செம. இந்த மாரி டாஸ்க் குடுத்தா தான் இவங்க வீட்டுக்குள்ள ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் பிளான் பண்ணியே இவங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுத்திருக்காங்க. இந்த உடைகள், உபகரணங்கள், அடையாளத்தை நீங்க தொலைத்து அதை மீண்டும் அடைவதற்காக போராட போறீங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்தது காரணமே இவங்க கெத்தா அழகா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட அடையாளத்தை காட்டுறதுக்கு தானே வந்திருக்காங்க. அதுவுமே இவங்க ஒண்ணும் பண்ணல. அதை புடுங்கி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா ஒழுங்கா வாடுவாங்கல்ல அப்படின்னு ஒரு காரணத்துக்காக ஒரு சூப்பர் டாஸ்க் வச்சிருக்காரு. அது என்ன ஏது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்காரு. ஆக்சுவலி நிச்சயமா இது வந்து வீக்லி டாஸ்கா தான் இருக்கும். என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து உங்க அடையாளத்தை மக்கள்கிட்ட வந்து பறைசாற்றி அது மூலம் வந்து நான் இன்னார்தான் அப்படின்னு காட்டுறதுக்கு நிறைய என்ன யூஸ் பண்ணீங்க, ஒரு சூப்பரான ஆடைகள் யூஸ் பண்ணுவீங்க. அதான் வந்து இந்த கொலாபரேஷன் வச்சு நிறைய ஆடைகள்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்களா, அந்த ஆடைகளை யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்னது மேக்கப், அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. அடுத்து என்னது காலணிகள், இதெல்லாம் போட்டு கெத்த அழகா வந்து மேனாமணிக்கு மாதிரி வருவீங்களா. ஆனா வீட்டுக்குள்ள வந்து ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் எதுக்கு அது உங்களுக்கு? அப்படி உங்களுக்கு அதனால தான் அழகா இருப்பீங்கன்னா அப்புறம் நான் ஒரு டாஸ்க் வைக்கிறேன் அப்படின்ட்டு ஆக்சுவலி வந்து வீக்லி டாஸ்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா இதுக்கு முன்னாடி சீசன் நடந்திருக்கு. நீங்க இந்த டாஸ்க்ல வின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து மேக்கப் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க மேக்கப் திங்ஸ் எல்லாம் போட முடியாது அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அநேகமா ஆக்சுவலி சீசன் 6 அந்த சீசன்ல தான் வந்து அசீம் வந்து மேக்கப் போட்டிருப்பாரு போட மாட்டாரு ஒரு பிரச்சனை வருது. அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற எந்த சீசன்ல அந்த மாதிரி நடந்தது அப்படிங்கறது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான். இருக்கிற ட்ரெஸ், உபகரணங்கள், மேக்கப் திங்ஸ், ஈவன் காலணிகள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க. நான் கொடுக்க போற டாஸ்க்ல நீங்க வின் பண்ணீங்கன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு மத்தவங்கள விட கம்பேர் பண்ணையில நீங்க வந்து சூப்பரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுல சைக்காலஜிக்காவே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை வந்துடும். என்ன அப்படின்னா, நாங்கெல்லாம் மேக்கப் போடல அதனால நாங்க எவ்வளவு கேவலமா கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்க எல்லாம் வந்து மேக்கப் போட்டீங்க அதனால வந்து சொகுசா இருக்கீங்களா அப்படின்னா சண்டை வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து சாப்பாடு சண்டை மாதிரி தான். ஏற்கனவே வீடு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அப்படியே இவங்க கண்டென்ட் கொடுக்க முடியறாங்க. அட்லீஸ்ட் டிஸ்ஸா புடிங்கி வச்சு ஏதாவது டாஸ்க் கொடுத்தோம்னா ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் வந்து செம பிளானா போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தோணுது. இதை வச்சுதான் இந்த வீக் பூரா வந்து இந்த டாஸ்க்ங்கிற பேர்ல வந்து ஓட்ட முடியும். ஏன் அப்படின்னா நீங்க டாஸ்க் செலவு பண்றதுக்கு பட்ஜெட் இல்லையோ என்னமோ தெரியல. மற்றபடி வெளியில பிசிக்கல் டாஸ்க் அது வச்சோம்னா மழையில பெய்யுது, அதுலயும் பெரிய டாஸ்க் வைக்க முடியாது. அதனால வீட்டுக்குள்ள வச்சு இவங்களை வந்து ட்ரிகர் பண்றாப்புல ஒரு டாஸ்க் வைக்கணும். இவங்கள்ட்ட உள்ள அந்த வன்மத்தை தூண்டி விடுறாப்புல. அதாவது வந்து ஒருத்தர் வந்து மேக்கப் போட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் மேக்கப் போட்ட பிறகுதான் பார்க்கவே முடியுது. இல்லைன்னா மேக்கப் போடாம இருந்தானா இவங்க எவ்வளவு கேவலமா இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட உள்ள வன்மத்தையும் வந்து தூண்டி விடுறதுக்கு கூட இந்த டாஸ்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த வாரம் அப்பனா வந்து டாஸ்க் இன்ட்ரெஸ்டா இருக்கும். கன்ஃபார்மா உறுதியா வந்து ஒருத்தங்களுக்குள்ள வன்மத்தை சண்டை வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து உறுதியா சொல்லப்படுதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறீங்களா, இல்ல இது தேவையில்லாத அணி, இதெல்லாம் ஒரு மொக்க டாஸ்க், இதை வச்செல்லாம் வந்து கேமை நவுத்திட்டு கொண்டு போறீங்களா அப்படின்னு வந்து பிக் பாஸ் டீம் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.